வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். எதையுமே தங்கு தடைக்கு அப்புறம் வெற்றி வாகை சூடக்கூடிய ஆள் நீங்கள். எதையுமே கர்ம காரகன். கர்மாவின் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க, அல்லது கர்மாவின் மூலிமா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் அடையக்கூடிய ஆள் நீங்கள். உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட இடத்துல இருக்கார், பொசிஷனில் இருக்கார், சுபத்தன்மையில் இருக்காரா அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். எதையுமே உழைப்பால் தான் உயரணும் என்ற எண்ணமுடையால் நீங்கள். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ கோச்சார நிலைகளை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனே இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி 6ஆம் இடம் 6ஆம் இடத்துல இந்த குரு இருக்கார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல அட்டமாதிபதி சூரியன் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நேராக 7ஆம் இடத்துல கடகமனையில் உங்களுடைய பாக்யாதிபதி இந்த புதன் இருக்கார். நேராக பாக்யாதிபதி நேராக வலுத்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய 4க்கு உண்டான அதிபதி லாவாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். கேதுவோட கூடியிருக்காரு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அப்போ தான் உள்ள நுழைகிறாரு. மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திர பகவான். இப்போ உங்களுடைய ராசி நாதன் 3ஆம் இடத்துல வலுத்து இருக்கும்போது முயற்சினால் நல்ல ஆதாயம் அடைவீங்க. எதுலேயுமே முயற்சினால் ஒரு எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு தனவரவு சிறப்பாக செயல்படும். உங்களுடைய 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக இந்த ராகு பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு எதுலேயுமே நல்ல ஒரு தனவரவு ஏற்படும். தொழில் மூலிமா நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தீராத அபிலாசைகளை நிறைவேற்றி வைப்பார் இந்த ராகு பகவான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த ரிஷபமனையில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கார். 5 குடைவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சொத்து மூலியமாக நல்ல ஆதாயத்தை அடைகிறது. நல்ல காதல் உங்களுக்கு கைகூடுறது. திடீர்னு ஒரு சிநேகம் ஏற்படுறது. அது மூலியமாக மனசில் புத்துணர்ச்சியாக ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். காதலில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதி. ஒரு காதலில் கைகூடக்கூடிய மாதமாக அமையும். நல்ல காதல் மனைவி உங்களுக்கு திருமணம் பாக்கியத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். எல்லாமே தொட்டது. பாக்யாதிபதி நேராக அவங்க ராசியை பார்க்கறனால எல்லா பாக்கியத்தையும் நீங்கள் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய லாவாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு தனஸ்தானத்தை பார்க்கறனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஒரு பயணத்து மூலிமா நல்ல ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக அமையும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். தொழில் மூலியமா முயற்சினால் நல்ல ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக அமையும். அட்டமாதிபதி இருந்தாலும் தொலை தூரத்தில் போய் தொழிலை ஒரு ஷிஃப்ட் ஆக்கிடுவார். அட்டமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது பார்க்குற வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்ஷன் ஏற்படும், அல்லது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும். இந்த அட்டமாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கெடுபலனை ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்துல இருக்கனால தொழில், கடன், இந்த வம்பு வழக்கு, ஏதோ ஒரு அசிங்க கேவலத்தை இந்த சூரிய பகவான் தகப்பன் மூலியமா அரசாங்கத்து மூலியமா உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதில் ரெக்கவர் ஆகிடுவீங்க. என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறனால உங்களுக்கு பெரிய கெடுபலன் இருக்காது. எல்லா கோச்சார பிளானட் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக. அதனால் எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும்.
நல்ல வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய மாதமாக வந்து இந்த மாதம் அமையும். தீராத அபிலாசைகளை வந்து இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். எல்லா கோச்சாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுறதுனால எதுலேயுமே முயற்சினால நல்ல ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.